Hi Trading Fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Kajapriya. Thank you so much for 6.38k subscribers for the trust and support. So last week fulla என்னென்ன opportunities கிடைச்சிருந்தது in both the indices அப்படின்றது last வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கான வீடியோல for both Nifty and Bank Nifty இந்த 1 week fulla என்ன மாதிரியான ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம், ரிவர்சல் நடக்குமா நடக்காதா, what are all the hurdles அப்படின்றத தான் பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனலை நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா please do check our CPR masterclass video first, then start watching our real trade episodes from one, so that you will get the better clarity about multi-time frame analysis. Okay, so இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. Let me take நிஃப்டியோட 5 minutes chart என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு, 1 hour chart என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ குயிக்கா என்ன ட்ரெண்ட் கரண்டா இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். யூஸ்வலா மண்டே நம்ம போடுற வீடியோல கம்ப்ளீட் வீக்லி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிபிஆரோட லொகேஷன் 3 திங்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நேரோ சிபிஆரா இல்ல மீடியம் சிபிஆரா இல்ல வைட் சிபிஆரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாரம் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து மீடியம் சிபிஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நேரோவா இருக்கு அப்படின்னா ட்ரெண்டிங் ஒரு வாலடைல் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வைடா இருக்குன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ வென் இஃப் யூ ஆர் கெட்டிங் மீடியம் சிபிஆர் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த பிரேக் அவுட். பிரேக் அவுட்னா என்ன, ஐதர் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை மேல உடைச்சிட்டு வரணும், இல்லைன்னா S1 ப்ரீவியஸ் வீக் லோவை கீழே உடைச்சிட்டு வரணும். அது வரைக்கும் ட்ரெண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகலாம். ஸோ இந்த வாரம் நமக்கு கிடைச்சிருக்கிறது நிஃப்டியில மீடியம் சிபிஆர். அண்ட் செகண்ட் யூ ஹாவ் டு செக் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்ன, சிபிஆர்ல இருந்து R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அதுல எது மேல இருக்கோ அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, மீடியமா இருக்கு. அதுவே எனக்கு R1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹையோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, கொஞ்சம் வைடா இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ வென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு S1 அண்ட் R1, இல்லைன்னா நம்மளோட R1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை ஆர் S1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ, அந்த டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் நார்மலா இருக்கு இல்ல கொஞ்சம் வைடா இருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் மொமெண்டம் ஆர் வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவே டிஸ்டன்ஸ் ரொம்ப நேரோவா இருக்கு, இப்போ இந்த மாதிரி நேரோவா இருக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னா நல்ல ட்ரெண்டிங்கான மார்க்கெட் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ யூஸ்வலா எப்போ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் வைடா இருக்கும், ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் வைடா இருக்கும், அப்பெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. ஸோ அது உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். எப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கோ அப்பெல்லாம் நமக்கு மோஸ்டா ஒரு வாலடைல் மார்க்கெட்டோ இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டோ கிடைக்கும். ஸோ இல்லைன்னா ஒரு டைரக்ஷனல் மூவ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கிடைக்கும். ஸோ அதனால செகண்ட் we have to check the distance between CPR to R1 level and inside R1 previous week high அதோட டிஸ்டன்ஸும் பார்க்கணும். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வைடா தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தேன், விச் மீன்ஸ் மோஸ்டா அந்த வாலட்டிலிட்டி இந்த மொமெண்டம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அண்ட் நம்பர் 3 we will check either இது வந்து அசெண்டிங்கா டிசெண்டிங்கா. ஏன்னா நமக்கு சிபிஆர் பொறுத்த வரைக்கும் it will clearly let us know the trend. அதை தாண்டி டைரக்ஷனை யாரு சொல்லுவா அப்படின்னு பார்த்தோம்னா அசெண்டிங் டிசெண்டிங் சிபிஆர் தான் வந்து சொல்லும். எனி ஹவ் டைரக்ஷனும் ட்ரெண்டும் வந்து we have to reconfirm it with the candle opening. But before that, if you are getting this kind of descending CPR, then mostly இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு ட்ரெண்ட் பேட் சைடு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர். ஸோ இந்த வாரம் டிசெண்டிங் சிபிஆர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற சிபிஆர் மீடியம், டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைடா இருக்கு, அண்ட் தென் டிசெண்டிங் சிபிஆரா இருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு சைட்வேஸ் டு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆன் த பேட் சைட், விச் மீன்ஸ் we are expecting weak bearishness in நிஃப்டி. இஃப் இன் கேஸ் எனக்கு சிபிஆருக்கு மேல கேண்டில் மேல க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் வீக் புல்லிஷ்னஸ் இன் த மார்க்கெட். பட் அக்ரெசிவான ஒரு புல் ட்ரெண்டோ இல்லை அக்ரெசிவான ஒரு பேட் ட்ரெண்டோ வர்றது வந்து கொஞ்சம் டஃப். ஸோ இப்போ அக்ரெசிவான ஒரு பேட் ட்ரெண்டோ புல் ட்ரெண்டோ வரணும்னா டெஃபினெட்லி அவர் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை ஆர் S1 ப்ரீவியஸ் வீக் லோ லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். அப்பதான் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்டில் தென் இந்த ரேஞ்ச்குள்ள டிராவல் ஆகிற வரைக்கும் we will get the weak trend. அது புல்லா இருக்கலாம், பேரா இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன ட்ரெண்ட் ஸ்டில் நிஃப்டியில மெயின்டைன் ஆகுது, பேரிஷ். ஓகே, வீக் பேரிஷ் மோட்ல இருக்கு. இந்த S1 லெவல்லாம் கீழே பிரேக் ஆச்சுன்னா it will enter into the aggressive bad mode. Only when we are having a candle close above weekly CPR
அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு வீக்கான புல் ட்ரெண்ட் பத்தி திங்க் பண்ணும். அண்டில் தென் we have to stay with the bear side. அண்ட் குவிக்கா வந்துட்டு இந்த லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் லாஸ்ட் வீக் கொடுத்திருந்த லெவல்ஸ் தான். அதுல அடிஷ்னலா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் மட்டும் நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ மந்த்லி சிபிஆருக்கு கீழே தான் இந்த மாச தொடக்கத்துல இருந்தே ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாசம் போன மாசம் ஃபுல்லாவே எனக்கு சிபிஆர் மேல இருந்தது. இந்த மாசம் ஓப்பனிங்கே சிபிஆருக்கு கீழே தான். அண்ட் ஒரு 3-4 டேஸ்ல S1 ப்ரீவியஸ் மந்த் லோ கீழேயும் வந்துச்சு. ஸோ ஒரு அக்ரெசிவான பேர் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் குட் பி S3. S3யும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவலும் இங்க வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கு. 22,772. இது நான் எப்படி போட்டேன், ஏன் நான் லைனா போட்டிருக்கேன் ஜோனா போடலன்னா, தேர் வாஸ் நோ மல்டிபிள் சப்போர்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சப்போர்ட் அந்த இடத்துல இருக்கிறதுனால திஸ் குட் பி த நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். அந்த சப்போர்ட் லெவலும் நம்மளோட S3 லெவலும் நியர்லி ஒரே ஏரியா தான். அப்போ இந்த ஜோன் வந்து குட் பி ஆக்டிங் ஆஸ் அ ரிவர்சல் ஜோன். சான்சஸ் இருக்கு. ஸோ இது யூஸ்வலா S3 அப்படின்னாலே ரிவர்சல் ஏரியான்னு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் வந்து நமக்கு 22,772. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா 21,973ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல், ஸ்டாப்பிங் லெவல் ஃபார் த பேர் சைட். ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ்லி இருக்கிற இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி. ஸோ த லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ் இன் நிஃப்டி. அதே மாதிரி 1 hour ட்ரெண்டும் நமக்கு பேரிஷா தான் இருக்கு. திஸ் இஸ் ஆல் அபவுட் நிஃப்டி. வில் குவிக்லி செக் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதுலயும் ஆஸ் யூஷுவல் வந்து சிபிஆரோட லொகேஷன் அண்ட் அதோட டிஸ்டன்ஸ், அது அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்றது பார்க்கலாம். இட் இஸ் சிமிலர் டு நிஃப்டி. அதாவது மீடியம் சிபிஆர் ஃபர்ஸ்ட் திங் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் ஆர்பன் ப்ரீவியஸ் வீக் ஹை, இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கு. அண்ட் பார்க்கும்போது டிசெண்டிங் சிபிஆரா இருக்கு. ஸோ மீடியம் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நார்மலா இருக்குது. டிசெண்டிங் சிபிஆர்ன்றதுனால we can expect some weak bearishness in bank nifty also. எவ்ரி வீக் நம்ம வீக்லி அனாலிசிஸ் வித் லெவல்ஸ் எல்லாம் போடுறோம். ஸோ நம்ம என்ன வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்ல நம்ம அனலைஸ் பண்றோமோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் த்ரூ அவுட் த வீக். இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அப் அவர் வீடியோஸ் டெஃபினெட்லி யூ வில் நோ தட். ஸோ இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்றது பேங்க் நிஃப்டிலையும் அதே தான். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து சேம் லைக் நிஃப்டி, இட் இஸ் வீக் பேரிஷ். ஸோ டெய்லி சார்ட்ல நம்மளோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இட் இஸ் ஆல்ரெடி பேரிஷ். ஏன்னா போன மாசம் சிபிஆருக்கு மேலதான் இருந்தது, இந்த மாசம் சிபிஆர் கீழே வந்துச்சு டெய்லியில. அண்ட் தென் S1 ப்ரீவியஸ் மந்த் லோக்கு கீழே வந்துருச்சு அண்ட் இட் இஸ் பிலோ S3 ஆல்சோ. ஸோ இதுல என்னன்னா if S3 started acting as a resistance in upcoming days, டெஃபினட்டா நெக்ஸ்ட் ஒரு ஃபால் வந்து நமக்கு S4 வரைக்கும் வரும். S4ம் நம்மளோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலும் ஒண்ணுதான். ஸோ இந்த லெவல்ஸ் நான் எப்படி மார்க் பண்ணேன்னா ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவலும் S4ம் நியர்லி ஒரே இடத்துல தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய லெவல்ஸ். இது மார்க் பண்ணிக்கோங்க. 56,000, 52,000 அண்ட் 54,500 நியர்லி. அதுதான் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுலயும் 1 hour ட்ரெண்ட் வந்து வீக் பேரிஷ் ட்ரெண்ட் தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இன் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்மளோட ஓவரால் ட்ரெண்ட் வீக் பேரிஷ் தான். அண்ட் இன்னைக்கு சொல்லணும்னா ரெண்டு இண்டைசஸ்லயுமே எக்ஸாக்டா ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் சிபிஆர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் சிபிஆருக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் we have to focus on the pair side. So this is all about today's video. And இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா do let me know in the comment section. And of course இந்த வார கடைசியில வந்து இந்த வாரம் முழுக்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைச்சது அப்படின்றத நம்ம ஷுவரா டிஸ்கஸ் பண்ணலாம். And if you found this video useful, please do share it with your trading community and friends. Okay, and stock edge indicator பத்தி கேட்டிருந்தீங்க. Again, I keep on reminding you guys in my previous videos also, stock edge indicator வேணும்னா please do WhatsApp us. And if you want to join our community, you can directly join through our Telegram channel. Okay, same trading with GP போட்டிங்கனாலே வரும். You can join and you can connect with us. Okay, so we'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.